வெளி மாவட்ட மீனவர்களுக்கு தமது கடற்பரப்பினுள் மீன்பிடிக்க அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி திருகோணமலை மாவட்ட மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெளி மாவட்ட மீனவர்களின் அத்துமீறல்களால் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திருகோணமலை மாவட்டத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் தெரிவித்தனர். படகுகளை வெளியேற்றுவதாக பிரதேச செயலாளர் தந்த உறுதிமொழி சம்பந்தமாக நடத்தப்பட்ட அநீதிக்கு உடனடி தீர்வு தருவேன் என்று கூறினார். எனக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. வெளி மாவட்டத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட படகை உடனடியாக அவரது குறித்த பகுதிக்கு அனுப்புவதாக தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உறுதிமொழிகள் மீறப்படுமாக இருந்தமனங்கான ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு மீனவர்கள் விடயத்தில் நடத்துவதற்கான தீர்மானத்தை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டி ஏற்படும் என்று கூறிக்கொள்கின்றேன். இதன்போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்த காணி அமைச்சர் MKDS குணவர்தன மீனவரின் கோரிக்கைகளுக்கு தீர்வினை பெற்றுத் தருவதாக வழங்கிய வாக்குறுதியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் சம்பவ இடத்திலிருந்து கலைந்து சென்றனர். திரு குணவர்தன அவர்களும் இந்த விடயத்தை தான் எடுத்து அமைச்சரவை மட்டத்திலே பேசுகின்றேன் என்பதாகவும் அதே நேரத்தில் மீன்பிடி அமைச்சரோடும் தான் தனிப்பட்ட முறையில் இந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதாகவும் ஒரு முடிவெடுத்தார். எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சம்பந்தன் அவர்களும் 2 நாட்களிலே இந்த பிரச்சனையை மீன்பிடி அமைச்சரோடு பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். பிரதேசத்தில் இப்பொழுது இருந்து தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வெளியூர் படகுகள் ஒரு 15 படகுகளையும் உடனடியாக திரும்பவும் அவர்களுடைய மாவட்டத்திற்கு ஏற்றுவதாக அவர் உறுதியளித்திருக்கிறார். இது ஒரு மிகவும் சிக்கலான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் உள்ளூர் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். மீனவர்களின் கோரிக்கை தொடர்பில் கடற்றொழில் திணைக்களத்தின் திருகோணமலை மாவட்ட கடற்றொழில் உதவி பணிப்பாளர் உபாலி சமரதுங்கவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இடம்பெயர் மீனவர்கள் நாட்டின் எந்தவொரு கடற்பரப்பிலும் மீன்பிடிப்பதற்கு அனுமதியுள்ளதாகவும் திருகோணமலை கடற்பரப்பிற்குள் சில இடம்பெயர் மீனவர்களுக்கு கடற்றொழில் திணைக்களத்தினால் மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை வெளி மாவட்ட மீனவர்களுக்கும் குச்சவெளி பகுதி மீனவர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டு வந்துள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் வெளி மாவட்ட மீன்பிடி படகொன்று கும்புருப்பிட்டி கடற்கரையில் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் குச்சவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.